بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم விண்ணும் மண்ணும் விரிகதிரும் வெண்மதியும் வெளியும் தாரகையும் வியக்க வைக்கும் கோள்பளவும் ஜின்னும் மனுவும் ஜீவனுள்ள படைப்பினமும் இன்னும் பலவும் இயக்குகின்ற வல்லோனாம் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்களின் மீதும் தாபியீன்களின் மீதும் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த சுஹதாக்களின் மீதும் இந்த வெள்ளிக்கிழமை வேளையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்ற காரணத்தால் நம்முடைய வேலைகள் வியாபாரங்கள் இன்ன பிற அலுவல்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவனை துதிப்பதற்காகவும் அவனை தொழுவதற்காகவும் பள்ளியை நோக்கி வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களின் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று உரைத்தவனாக என்னுடைய இந்த உரைக்குள்ளே செல்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பரிய கிருபையினால் நாமெல்லாம் இந்த நேரான சீரான இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கிறோம். ஆனால் இந்த மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நம்மிடத்தில் இந்த மார்க்கம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளுக்கான மார்க்கம், வாழ்வியலுக்கான மார்க்கம் அல்ல என்கின்ற நிலைதான் நம்மிடத்தில் பெரும்பாலானவரிடத்தில் இருக்கின்றது. அதையும் தாண்டி இந்த இஸ்லாம் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்கின்றது. அந்த தீர்வுகளை முஸ்லிம் சமுதாயம் அறியாத நிலையில அவற்றை பற்றி கருத்துகள் சொல்லவும், அவற்றை பற்றிய கருத்துக்களில ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாமையும் இந்த சமுதாயம் இன்றைக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரையில எந்த பிரச்சனையையும் அதை குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் உரசி பார்த்து இந்த பிரச்சனையில இஸ்லாம் சொல்கின்ற தீர்வு என்ன என்று பார்க்க வேண்டிய கடமையும் வழிமுறையும் நமக்கு இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு பிரச்சனையை இன்றைக்கு ஜும்மாவின் ஊடாக நாம் அலச இருக்கின்றோம். என்ன பிரச்சனை அது என்று பார்த்தோமானால், இன்றைக்கு கடந்த ஒரு மாத காலமாக எல்லா ஊடகங்களிலும் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி, இலங்கை இராணுவம் நடத்திய அப்பாவி தமிழ் மக்கள் மீது நடத்திய அந்த தாக்குதலும், அதை தொடர்ந்து உலக நாடுகளெல்லாம் இன்றைக்கு ஐநாவில ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த இலங்கைக்கு எதிராக மனித உரிமை மீறல் என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நேற்றைக்கு அது பெரும்பாலான நாடுகளினுடைய ஆதரவோடு
இலங்கைக்கு எதிரான அந்த ஐநா தீர்மானம் நிறைவேறி இருக்கிறது. இந்த நிலையில முஸ்லிம்களில இருக்கக்கூடிய ஒரு சில இயக்கங்கள் அல்லது முஸ்லிம்களில இருக்கக்கூடிய வெகுஜனங்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நிலையில இந்த பிரச்சனையில நமக்கு என்ன பார்வை இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவில்லாதவர்களாக இருப்பதை நாம் காண முடிகிறது. இந்த பிரச்சனையில என்ன சொல்கின்றார்கள் என்று பார்த்தோமானால், மனித உரிமை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? விடுதலை புலிகளுக்கு மனித உரிமை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? அவர்கள் முஸ்லிம்களை கொன்றொழித்தார்கள். யாழ்ப்பாணத்தில 48 மணி நேரம் கெடு விதித்து இங்கே இருந்து முஸ்லிம்கள் எல்லாம் வெளியேற வேண்டும் என்று கெடு விதித்து தங்களுடைய உடைமைகளை தங்களுடைய உயிர்களை இழந்தவர்களாக முஸ்லிம்கள் அன்றைக்கு வெளியேறினார்களே, அன்றைக்கு இந்த மனித உரிமை எல்லாம் எங்கே சென்றது என்று கேட்கின்றார்கள். நியாயமான கேள்வியும் கூட. இன்னொரு சம்பவமாக காத்தான்குடியிலே இருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே புகுந்து விடுதலை புலிகள் தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த முஸ்லிம்களை 163 பேரை ஒன்று குவித்திருக்கிறார்கள். இதுவும் என்னது, இப்போ நீதி கேட்கிறாங்களே மனித உரிமை, அன்றைக்கு இறந்தவர்கள் முஸ்லிம்கள் இறந்த போது மனித உரிமை மீறல் இல்லையாது என்று கேட்கின்றார்கள். இதுவும் நியாயமான கேள்வி. இந்த கேள்விகளை நாம் மறுக்கவில்லை. ஆனால் இந்த கேள்விகளுக்கு உள்ளே இருக்கின்ற சில சின்ன வித்தியாசத்தை நாம் விளங்கிக் கொண்டோமானால் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று விளங்கலாம். எப்படி விளங்கலாம் என்று சொன்னால், இப்போ விடுதலை புலிகள் என்கின்ற அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு செய்த குற்றத்திற்காக நாம யாரை குற்றம் பிடிக்கணும்? இன்றைக்கு விடுதலை புலிகள் என்கின்ற அந்த அமைப்பு செய்த குற்றத்திற்காக அப்பாவி தமிழ் மக்கள் மீது கொண்ட அந்த அநியாயத்தை நியாயப்படுத்துகின்ற சூழலுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். விடுதலை புலிகளையும் அப்பாவி தமிழ் மக்களையும் இதிலே பிரித்து பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு இஸ்லாமிய நிலைப்பாடை நாம் என்ன பண்ணணும்? முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையில 5வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதாஅ பில் கித்தி. நம்பிக்கை கொண்ட மோமீன்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? நீதிக்கு சாட்சியாளர்களாக இருந்து விடுங்கள். நீதிக்கு சாட்சியாளர்களாக, நிலைத்த சாட்சியாளர்களாக இருந்து விடுங்கள். வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், மற்ற கூட்டத்தால் ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பகைமை என்ன செய்ய வேண்டாம்? நீதியிலிருந்து உங்களை பிறழச் செய்து விட வேண்டாம். நீதி என்கின்ற இந்த முக்கியமான விஷயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், 5வது அத்தியாயம் 8வது வசனத்தில், நீங்கள் நீதிக்காக என்ன செய்யுங்க? நீதியின் மீது நிலைத்திருங்கள். வமா எஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின், நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த ஒரு சாரார் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பகைமையானது என்ன செஞ்சிட வேண்டாம்? உங்களை நீதியிலிருந்து தவறச் செய்துவிட வேண்டாம். இறை அச்சத்துக்கு இணங்குற இதுவே நெருக்கமானது. இத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம பார்த்தோமானால் இன்றைக்கு என்ன சொல்கின்றோம்? விடுதலை புலிகள் செய்த தவறுக்கு அப்பாவி தமிழ் மக்கள் மீது கொண்டு வரப்படுகின்ற இந்த தீர்மானத்தை இங்கே இருக்கின்ற இலங்கையிலே இருக்கின்ற முஸ்லிம்கள் எல்லாம் எதிர்க்கின்றோம். நாம என்ன சொல்றோம்? மற்ற மக்களிடத்தில் யாரோ ஒரு அல் கொய்தா செஞ்ச தவறுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் குற்றம் சொல்வீர்களா? யாரோ ஒரு லஷ்கரே தொய்பா செய்த தவறுக்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் நீங்கள் குற்றம் சொல்வீர்களா? யாரோ ஒரு தீவிரவாத இயக்கம் குண்டு வைத்ததற்காக ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் நீங்கள் தீவிரவாதி என்று சொல்வீர்களா என்று நாம் மற்றவர்களிடத்திலே கேட்கின்றோமே. இப்ப அதே கேள்வியை இங்கேயும் பொருத்தி பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் என்கின்ற அமைப்பு செய்தது தவறு,
அவர்கள் செய்த குற்றங்கள் மிக மோசமான குற்றங்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டிலும் இந்த பாரத திருநாட்டிலே இங்கே வந்து அவர்கள் செய்த அநியாயங்களும் ராஜீவ் காந்தி என்கின்ற பிரதமரையே கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் நடந்தவைகளும் என்னது மறக்க முடியாத மன்னிக்க முடியாத குற்றம் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அவர்கள் செய்த தவறுக்காக 1,60,000 மக்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் ஈழத்தில் காணாமல் போயிருக்கிறார்கள். 40,000 அரசு கணக்குப்படி கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நீதியை, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை நாம் என்னங்கிறோம், இன்றைக்கு மறந்துவிட்டு விடுதலை புலிகளை காரணம் காட்டி இவற்றை மறக்க பார்க்கிறோம். விடுதலை புலிகளையும் அப்பாவி தமிழ் மக்களையும் பிரித்து பார்த்துத்தான் நாம் என்னங்கணும் இதை நினைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள குரோதம் என்ன செய்ய வேண்டாம், நீதி செலுத்துவதிலே இருந்து தவறிவிட வேண்டாம். அப்ப நீதிக்கு மிக நெருக்கமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாவி தமிழ் மக்களுக்கு அல்லாஹ் திருமறையில இன்னொரு இடத்துல சொல்கின்றான், நீங்க என்ன எப்படிப்பட்ட சமுதாயம், நடுநிலை சமுதாயம், உம்மத்துல் வசத்தா அப்படிங்கிறான். அப்ப நடுநிலை சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு இதிலே நடந்து கொள்ள வேண்டும்? அவன் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பேன், இவன் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பேன். விடுதலை புலிகள் செஞ்சதும் தவறு, சிங்கள அரசாங்கம் செய்ததும் தவறு என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர விடுதலை புலிகள் செய்த தவறை கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் அப்பாவி தமிழ் மக்களிடம் என்னங்க கூடாது, நாம் சுமத்தக்கூடாது. இது என்னது, இந்த விஷயத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கு ஒரு இனத்தை, சிங்கள பேரினவாதம் என்கின்ற அந்த பேரினவாதம் என்ன செய்து, ஒரு இனத்தை அழித்துவிட்டு, தமிழ் இனத்தை அழித்துவிட்டு அடுத்ததாக என்ன எங்கே வருது, அங்கே இருக்கின்ற இரண்டாவது பெரிய இனமான முஸ்லிம்கள் மீது கை வைத்து அவர்களுடைய பொருளாதாரத்திலே கை வைத்து இன்றைக்கு அடுத்த இனத்தை அழிக்கின்ற ஒரு நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே ஒரு இனத்தை அழிக்கின்ற அன்றைய காலகட்டத்தில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை ஏற்படுத்திய சிங்கள அரசு டிவைட் அண்ட் ரூல் பாலிசி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலிசியை பயன்படுத்தி என்னன்றுச்சு. இப்ப அடுத்த இனத்தை அழிக்க வரும்போது நம்மளுக்கு இதே நாளைக்கு பாதிப்பு ஏற்பட்டா அவன் வருவானா? நம்மளுடைய பாதிப்புக்காக அவனுக்கு நாம இன்றைக்கு ஆதரவு குரல் கொடுக்காமல் இருந்தோம் என்றால் நாளைக்கு இதே நம்ம வீடு பத்தி எரியும் போது அவன் வருவானா? பக்கத்து வீடு பத்தி எரியுதேன்னு பார்த்து கொண்டு இருந்தோமானால் நாளைக்கு நம்முடைய வீடு பற்றி எரியும் போது என்ன செய்யப்படும்? அவனும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அப்போ இரண்டு இனங்களுக்கு மத்தியில நாம் எடுக்கின்ற இந்த நிலைப்பாடு இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர பகையை ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்பாவி பொதுமக்களையும் விடுதலை புலிகளையும் நாம் பிரித்து பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் செய்த தவறுக்காக அவர்களை அல்லாஹ் தண்டித்து இன்றைக்கு விடுதலை புலிகள் என்ற ஒரு இயக்கமே இல்லாமல் ஆக்கிவிட்டான். அதை காரணமாக கொண்டு என்ன கூடாது, நாம் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற இன்றைக்கு நாடிலிருந்து வீடிலிருந்து முள்வேலிகளிலே வசிக்கின்ற அந்த மக்களுக்கு என்ன கூடாது, அநியாயம் செய்துவிடக் கூடாது. அவர்களுக்கு நீதியை மறுப்பதன் மூலமாக அவர்களுக்காக நீதிக்காக குரல் எழுப்புவாமல் இருக்கின்ற சூழ்நிலையில நாம் அவர்களுக்கு அநியாயம் அளித்து விடக் கூடாது என்பதை நாம் என்ன உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இன்னொரு சமாச்சாரம், இன்றைக்கு இந்த கூடங்குளம் என்கின்ற பிரச்சனை தமிழகத்தில் என்ன இருக்கு, கடந்த 6 மாத காலமாக பல்வேறு நிலைகளை தாண்டி இன்றைக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, தமிழக அரசனுடைய இந்த ஒரு நிலைப்பாடும் என்ன ஆயிருச்சு, அவங்களுக்கு சப்போர்ட் இல்லாம போயிருச்சு. தமிழக அரசுடைய சப்போர்ட் இன்றைக்கு என்ன ஆயிருச்சு, இல்லாம போய் கூடங்குளத்துடைய அந்த மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்குள்ளேயே கிட்டத்தட்ட சிறை வைக்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு சூழலும், அதற்கான ஆதரவாளர்கள் அதற்கான போராட்டக்காரர்களை எல்லாம் கைது செய்கின்ற ஒரு சூழலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த சூழலிலே முஸ்லிம்களாகிய நாம் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனையையும் இந்த ஜும்மாவின் ஊடாக நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பிரச்சனையில என்ன சொல்லப்படுது,
கூடங்குளம் திறந்து விட்டால் தமிழகத்தில் என்ன ஆயிரும்? மின்சார பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. தமிழகத்தில் மின்சார பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே தமிழகத்திலே கூடங்குளம் திறக்கப்பட்டால் மின்சார பிரச்சனை தீர்ந்து விடுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. தமிழகத்தின் மின் தேவை நாள் ஒன்றுக்கு 11,000 மெகாவாட். கூடங்குளத்தில இந்த 11,000 மெகாவாட்டில இன்றைக்கு ஷார்டேஜ் எவ்வளவு? 2,000 மெகாவாட். நம்மளுக்கு நாள் ஒன்றுக்கு 2,000 மெகாவாட் ஷார்டேஜ். ஆனால் கூடங்குளத்தினுடைய உற்பத்தி, மொத்த உற்பத்தி எவ்வளவு தெரியுமா? 963 மெகாவாட். 963 மெகாவாட் தான் என்னது இன்றைக்கு கூடங்குளத்தின் திறந்தால் கிடைக்கக்கூடிய மின் உற்பத்தி எவ்வளவு? 963. இந்த 963 லயன் லாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வழியில கொண்டு வர்ற வழியிலே இழக்கக்கூடிய அந்த மின் கொண்டு 173 மெகாவாட் இழந்துரும். மிச்சம் இருக்கிற 790 மெகாவாட்ல தமிழகத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, மத்திய அரசு வைத்திருக்கின்ற எண்ணூர் ஆகட்டும், கல்பாக்கம் ஆகட்டும், இங்கே இருக்கின்ற நெய்வேலி ஆகட்டும், எல்லா மின் திட்டங்களிலும் தமிழகத்தினுடைய பங்கு எவ்வளவு தெரியுமா? 30% தான். அங்கே கிடைக்கின்ற மின் உற்பத்தியின் மொத்த மெகாவாட்டில 30% தான். மிச்சமெல்லாம் இப்ப யாருக்கு போகுது? நமக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறானே கேரளா, அவனுக்கு 15%. நமக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு தண்ணீர் தர மறுக்கிறானே அந்த கர்நாடகாவுக்கு 10%. இன்னும் நமக்கு கீழே இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்துக்கு 5%. எந்த நிறுவனம் அந்த மின் உற்பத்தியை வைத்திருக்கிறதோ அந்த நிறுவனத்துக்கு 7%. மீதி மத்திய தொகுப்பிற்கு என்கின்ற அளவிலேதான் மின் திட்டங்கள் இங்கே செயல்முறைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றன. கூடங்குளத்திலே 963 உற்பத்தி ஆனாலும் கூட நமக்கு கிடைக்கின்றது எத்தனது? 200 சொச்சம் மெகாவாட் தான் நமக்கு கிடைக்கும். 30%த்துல 200 சொச்சம் மெகாவாட் தான் நமக்கு கிடைக்கும். இந்த 200 சொச்சம் மெகாவாட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது? 2000 மெகாவாட்டுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. இது ஒரு புறம் இருக்க, இந்த நிலை தமிழகத்திலே ஏன் ஏற்பட்டது? மின் தேவைகளுடைய நிலை ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால், ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லை. கடந்த காலத்திலே இருக்கின்ற அரசுகள், இப்போது இருக்கின்ற அரசும் நாளுக்கு நாள் மின் தேவை அதிகரித்துக் கொண்டே போகுது. நம்ம போன வருஷம் நம்ம வீட்டில் இருந்த எலக்ட்ரிக்கல் ஜாமானை விட இந்த வருஷம் எலக்ட்ரிக்கல் ஜாமான் கூடி இருக்குது. அப்ப ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மின்சாரம் அதிகமாக தேவைப்படுகின்றது. தேவைப்படுகின்ற இந்த மின்சாரத்தை பெருக்குகின்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய அரசு அதை உருவாக்குவதற்கான, அந்த மின்சாரத்தை கொண்டு வருவதற்கான திட்டங்களை விட்டுவிட்டு மின்சாரத்தை செலவழிப்பதற்கான எல்லா வகையுமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆட்சியிலேயே இவ்வளவு மின்வெட்டு, இவ்வளவு பற்றாக்குறை என்று இருக்கின்ற போது 1 கோடி டிவியை கொடுத்தது யாரு? 1 கோடி டிவிக்கு எவ்வளவு மின்சாரம் தேவைப்படும்? அப்ப என்ன செய்யறாங்க? எதிர்காலத்தை பற்றி திட்டமிடாமல் அடுத்த தலைமுறையை பற்றி திட்டமிட வேண்டிய அரசுகள் அடுத்து வருகின்ற தேர்தலை மனதிலே கொண்டுதான் திட்டங்களை தீட்டி என்னங்குது இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சரி, வந்த அவங்க தான் செஞ்சாங்க. 1 கோடி டிவியும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓடுச்சுன்னா எத்தனை யூனிட் ஆகுது? இந்த யூனிட்டுக்கு உண்டான இத மின்சாரத்தை ரெடி பண்ணிக்கிட்டுல இவங்களுக்கு இதை கொடுக்கணும். இது கூட ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம என்ன இருக்காங்க, அவங்க தான் செஞ்சாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து என்னங்கிறாங்க, மின் விசிறி, கிரைண்டரு, மிக்சி இதெல்லாம் எதுல ஓடும்? ஆக மக்களை பற்றிய சிந்தனை இல்லாமல் தாங்கள் தேர்தலிலே எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை பற்றியுமே சிந்திக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றாங்க? அது கூடங்குளத்துக்கு திறந்தா சரியா போயிரும்ல அப்படிங்கிறாங்க. கூடங்குளம் திறந்தால் அந்த மக்களுக்கு பாதிப்பு வருகின்றது. அவன் சொல்றான், கூடங்குளத்திலே இருக்கின்ற அந்த அணுக்கழிவுகள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது, எங்களுடைய சுற்றுப்புற சூழலை பாதிக்கிறது, அதனால நீங்க இங்க திறக்காதீங்கன்னு சொல்றான். சொல்வதற்கு அவனுக்கு இந்த நாட்டிலே உரிமை இருக்கிறது. எந்த ஒரு குடிமகனுக்கும் தன்னை பாதிக்கின்ற விஷயங்களை எதிர்த்து போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் இப்ப என்ன சொல்றான்? அவனுக்கு பாதிச்சா என்ன, தமிழ்நாட்டுக்கு மின்சாரம் வருதுல அப்படிங்கிறான். இது என்னது? மனு சாஸ்திரத்தின் அடிப்படை. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊரை அழிக்கலாம்,
ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஒரு என்னது ஒரு ஆளை கொள்ளலாம் என்கின்ற மனு சாஸ்திரம், அந்த பார்ப்பன பனியா கும்பலுடைய அந்த மனு சாஸ்திரத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்டம் தான் என்னது, இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு நன்மை கிடைக்கணும்னா கூட எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம். ஆனால் இஸ்லாமிய சித்தாந்தம் என்ன, ஒரு மனிதன் கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, ஒரு மனிதன் கூட பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு மனிதனை கொன்றவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொன்றவனாவான் என்கின்ற திருமறை வசனத்தை மறந்துவிட்டு இன்றைக்கு நாம் என்னங்கிறோம், கரண்ட் வந்தா போதும் அப்படின்னு இருக்கிறோம். மற்றவர்களுடைய உரிமையிலே மற்றவர்களுடைய இதுல தலையிடுவதை இந்த மார்க்கம் அனுமதிக்கிறதா? மார்க்கம் அனுமதிக்கல. நீங்க கடை வீதியில ஆயுதங்களை கொண்டு போனால் அது மற்றவர்களை கிழிக்காத அளவில் பின்பக்கத்தை மடக்கி கொண்டு போங்க. போரிலே கூட நீங்கள் நீர்நிலைகளை கெடுக்காதீர்கள். கூடங்குளத்தினுடைய அணுக்கசிவு அணிக்கழிவு கடலிலே கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற இந்த நிலையை இஸ்லாமிய அடிப்படையில் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மற்றவன் வேண்டாம் ஏற்றுக்கிட்டு போகலாம், ஒரு ஊரை அழிச்சா ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தின்படி மனு தர்மத்தை பின்பற்றுகின்றவன் வேண்டாம் இதை ஆதரிக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற நாம் ஒருவருடைய கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கு தரக்கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கத்திலே இருக்கின்ற நாம் கூடங்குளத்தை எப்படி இதுங்க முடியும்? இந்த கூடங்குளத்தின் வாயிலாக நாம் என்ன கேட்கிறோம், அப்ப கூடங்குளம் இல்லாட்டியா வேற என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு கேள்வி வரும். அரபு நாடுகளில் எல்லாம் எந்த நீர்நிலையும் இல்லை, அரபு நாடுகளில் எல்லாம் எந்த நீர்நிலையும் இல்லை, எந்த விதமான அணு உலைகளும் இல்லை. அங்கெல்லாம் எப்படி மின்சாரம் தயாரிக்கிறான்? அங்கெல்லாம் இங்கே என்னைக்காவது துபாயிலையோ சவுதியிலையோ என்றைக்காவது பவர் கட் வந்திருக்குதா? பவர் கட் வரல. அரபு நாடுகளை விடுங்க, எத்தனையோ நாடுகளில சோலார்ல மின்சாரம் தயார். அரபு நாட்டிலாம் சொல்லிடலாம், பெட்ரோலை வச்சு அவன் ஜெனரேட்டர் யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் இந்த நாட்டில, இந்திய நாட்டில வருஷத்துக்கு எத்தனை 30 நாள் 90 நாள் 3 மாதங்களை தவிர மற்ற எல்லா நாளும் என்னது வெயில் காலம். அப்படிப்பட்ட இந்த இந்தியாவிலே இருந்து கொண்டு சோலார் எனர்ஜி என்கின்ற இந்த எனர்ஜியை இது பண்றதை விட்டுட்டு என்னங்கிறாங்க, தேவையில்லாமல் பல்வேறு அணு உலைனா என்னது அங்கே நடக்கின்றது, வெளியில சொல்லப்படுறது என்னது, அணுவிலிருந்து மின்சாரம் இல்ல. உலக நாடுகளிலே நாங்கள் வல்லரசாக இருக்கிறோம், எங்களிடத்தில் அணு ஆயுதம் தயாரிக்கிறோம் என்று காட்டுவதற்காகத்தான் இது செய்யப்படுகிறதே தவிர அணுவிலே இருந்து மின்சாரம் தயாரிப்பது என்பது ஒரு ஓரமா ஃபார்மாலிட்டிக்கு. ஆனால் உண்மையான அதனுடைய நோக்கமும் தத்துவமும் என்னவென்றால் அழிவு, பேரழிவு ஆயுதங்களை தயார் செய்வது. நாங்கள் வல்லரசு என்று காட்டுவதற்காக பேரழிவு ஆயுதங்களை தயார் செய்வதுதான் அணு உலைகளுடைய முதன்மையான நோக்கம். இரண்டாவது என்னது, மின்சாரம். அப்படிப்பட்ட இந்த அணு உலைகளை இஸ்லாத்திலே இருந்த இஸ்லாத்தின் பார்வையில் நாம பார்க்கணும். ஒரு மனிதனை கொண்டு பார்த்தோமா இல்லையா? ஜப்பான்லையும் ஹிரோஷிமாவிலையும் நாகசாகிலையும் அணு ஏற்படுத்திய விளைவு இனி கிடைக்கின்ற அணுவினால் கிடைக்கின்ற நன்மைகளை விட மிக மோசமான விளைவு. அப்படிப்பட்ட இந்த மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதத்தை ஒட்டுமொத்த சமுதாயம் என்னங்கன்னு மறுக்கணும். இது தேவையில்லை. வல்லரசா இருக்கணுமா, ஒரு அரசாங்கம் நல்ல அரசாங்கமா இருக்கணும். அதை விட்டு வல்லரசாகணுங்கிற இது தேவையில்லை. ஆக தன்னுடைய கையாலும் நாவாலும் பிறருக்கு துன்பதற்காது. மற்ற மக்களுக்கு நாம வீடு கட்டணும்னா காற்றை மறைக்கின்ற, அடுத்தவனுக்கு வர்ற காற்றை மறைக்கின்ற அளவுக்கு வீட்டை கட்டக்கூடாது என்று சொல்கின்ற இந்த மார்க்கத்தில ஒரு சமுதாய, ஒரு ஊருடைய வாழ்வையை அளிக்கின்ற, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கின்ற இந்த கூடங்குளத்தை என்ன செய்ய முடியும்? நம்ம என்னங்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இதுல பாருங்களேன், எவ்வளவு நயவஞ்சகம், எவ்வளவு நயவஞ்சகம். உண்மையிலேயே இவர் சரியான ஆளா இருந்தா என்ன இருக்கணும், ஆரம்பத்திலேயே தமிழக அரசு என்ன இருக்கணும், நாங்க இதை இது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். இது வரைக்கும் காத்திருக்கிறாங்க, கடந்த சட்டசபை தேர்தல் வரைக்கும் காத்திருக்காங்க. காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, கொஞ்சம் மூவ் பண்றாங்க. அதுக்கப்புறமா உள்ளாட்சி தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் முடிந்த உடனேயே அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மூவ் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப என்னட்டாங்க, மொத்தமா முடிச்சிட்டாங்க. இப்ப சங்கரன் கோயில் இடைத்தேர்தல் பக்கத்திலே இருக்கின்ற, கூடங்குளத்துக்கு பக்கத்திலே இருக்கின்ற சங்கரன் கோயில் இடைத்தேர்தலுக்காக நாடகம் ஆடிவிட்டு இப்ப முடிந்த உடனே என்னங்கிறாங்க, அங்கே
வேற வகையான நடவடிக்கைகளை எடுத்து இன்றைக்கு அந்த மக்கள் சொந்த நாட்டிலேயே என்னமோ பெரிய மாவோயிஸ்ட் 400 சொச்சம் மாவட்டங்களை ஆள்கின்றான். அவனை பிடிக்கிறதுக்கு துணை ராணுவமும் போலீஸும் அனுப்ப காணோம். இங்க கூடங்குளத்திலே போராடுகின்ற அப்பாவி மக்களுக்கு எதிராக 3 நாளா ராணுவத்தையும் போலீஸையும் கொண்டு போய் குவித்து வைத்திருக்கிறது என்றால் இது என்னது? அப்ப யாருடைய ஏவலுக்காக இங்கே இந்த அரசுகள் நடைபெறுகிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கே நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாம் என்னங்கணும் இஸ்லாமிய அடிப்படையிலே பார்க்கணும். இஸ்லாம் இதுல என்ன சொல்லுது? பக்கத்து வீட்டுக்காரனுடைய உரிமைகளை பறிக்க கூடாதுங்கிறது. ஒரு ஊருடைய ஒட்டுமொத்த ஊருடைய உரிமைகளை பறிக்க முடியுமா? அப்ப ஒரு நபரே ஒரு ஆள் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது. இங்கே ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு ஊரே பாதிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு நிலை இருக்கும் போது அதை எப்படி இந்த நாட்டுக்காக ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. மின் திட்டங்கள் 1000 மின் திட்டங்கள் இருக்கின்றன. அந்த மின் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி அதன் மூலமாக மின்சாரத்தை பெறுகின்ற வழியும் வாய்ப்பும் வகையும் இருக்கின்ற போது தேவையின்றி என்னங்கிறாங்க இந்த மின் திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அபாயம் இருக்கின்றது. செர்னோபில்ல நடந்தது, ஜப்பான்ல புக்கிசிமாவிலையும் நடந்தது. இங்கே நடக்காது என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்ல. அந்த மக்களுடைய பயத்தை போக்கணும். எந்த மக்களுடைய பயம்? அங்கே இருக்கின்ற மக்களுடைய பயத்தை போக்கிவிட்டு இதை கொண்டுட்டு வரலாம். அந்த மக்களுடைய பயத்தை போக்காம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு இடத்திலும் நீங்க என்னங்காதீங்க, அந்த மக்களுடைய உரிமைகள்ல நீங்க தலையிட்டாதீங்க. அந்த மக்களுடைய உரிமைகள்ல நீங்க போய் தலையிட்டாதீங்க. அந்த இடத்துல இருக்கிறாங்களே அவர்களுக்கு தான் அதனுடைய உரிமை அதிகம் என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய அடிப்படையில நாம் கூடங்குளம் பிரச்சனையாகட்டும், இலங்கைக்கு எதிராக கொண்டு வருகின்ற இந்த ஐநா தீர்மானமாகட்டும், இரண்டையும் நாம் எப்படி அணுகணும்? இஸ்லாமிய அடிப்படையில் அணுக வேண்டும். அந்த அடிப்படையில் அணுகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா நம்பர் 81 அங்கப்பநாயக்கன் தெரு, சென்னை 1.